மிஸ்டர் ரெடி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கன்னட பார்க்க போறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சிலரோட பாடி ஒரே மாதிரி சேஃப்ல இருக்கும், ஓகேங்களா? ஆமா. ஆனா ஒரு சிலரோட பாடி தோள்பட்டையிலிருந்து இடுப்பு வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஒல்லியா இருக்கும். ஆனா அந்த இடுப்புக்கு கீழே அப்படியே பாத்தீங்கன்னா பலூன் மாதிரி அப்படியே உப்பி இருக்கும். இடுப்பு சதம் மட்டும் அப்படியே நல்ல கனமா அடிச்சு போட்டு தொங்குற மாதிரி இருக்குங்க. ஆமா. அப்புறம் பெட்டெக்ஸ் மசில்ஸ், தை மசில்ஸ் இது முதற்கொண்டு அதிகப்படியா அவங்களுக்கு எக்ஸஸா போட்டிருக்கும். இது ஏன் இந்த மாதிரி போட்டிருக்குது? இதுக்கு அடிப்படையான காரணங்கள் தான் என்ன? இதை எப்படியாவது நம்ம சரி செய்ய முடியுமா? இன்னைக்கு நிறைய மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு எக்ஸஸா போடுற மசில்ஸை கரைக்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதாவது ஒருத்தருக்கு பாடியில இடுப்புக்கு மேல நார்மலா இருக்குது, இடுப்புக்கு கீழே மட்டும் ஏங்க சதை போடுது? அதாவது நம்மளுடைய உடல் எப்பவுமே பாத்தீங்கன்னா சீரா நம்மளை சரி செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த பிரபஞ்சம் இந்த பஞ்சபூத சக்திகள் மூலமாக இயற்கைய ஒரே மாதிரி சீரா சரி பண்ணிக்கிட்டு இருக்குதோ, அது போல உடம்ப பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகள் சீராக சரி பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனா ஒரு இடத்துல மட்டும் எக்ஸஸா இந்த மாதிரி மசில்ஸ் போடுதுன்னா அப்ப என்னவா காரணமா இருக்கும் அப்படின்றத தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஒரு ஒரு வீடு இருக்குதுன்னா, ஒரு வீட்டுல நம்ம ஒரு 4 அறைகள் இருக்குது. அந்த 4 அறைகள்ல 4 குடும்பம் இருக்குங்க. அதுல ஒரு குடும்பம் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்களுடைய குழந்தைய வெளிநாட்டுக்கு படிக்க வைக்கிறீங்க, அந்த ரூம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வீட்டுல புழங்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகள் ஏதாவது இருந்தா அதை கொண்டு போய் அதுக்குள்ளதான் வைப்பீங்க. இப்ப எக்ஸஸா சில நல்ல பொருட்கள் வாங்கி வச்சிருந்தாலும் நமக்கு பயன்படுற வரைக்கும் ஒரு பத்திரப்படுத்தணும்னு சொல்லி திரும்ப அதுக்குள்ளதான் போய் வைப்போம். புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் தேவையில்லாத குப்பைகள் தான். அது என்ன ஆயிரும்னா ஒரு ஸ்டோர் ரூமா மாறிடும். குழந்தை படிச்சுட்டு வர்றதுக்கு 3 வருஷம் ஆகுங்க, அந்த ரூம் காலியா இருக்குல்ல, அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? இந்த சேரை தூக்கி அங்க போடு, இந்த குப்பையை தூக்கி அங்க போடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா அது குப்பைகள் குமிக்கக்கூடிய ஒரு குடோனாக மாறும். உடம்பும் அதையே செய்யுது. ஃபர்ஸ்ட் விஷயம் தான். இடுப்புக்கு கீழே சதை போட்டவங்கள்ல பெரும்பாலான பெண்கள் அவங்களுடைய யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் இந்த வேலை நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் உங்களுக்குள்ள இப்போ நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பொழுதாவது உங்களுடைய உறுப்புகள் ஏதாவது ரிமூவ் பண்றீங்கன்னா, அல்லது ஒரு சின்னதா உங்க உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா, கையிலயோ காலையோ எங்கேயோ லைட்டா ஒரு கீறிட்டீங்கன்னா தேவையில்லாத காத்து அது வழியவே உள்ள போயிருங்க. அதுக்கப்புறம் தான் உடம்புல டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிக்கும், இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப நம்ம பாடியை ஒரே மாதிரி சீரா கொண்டு வராம இப்படி இங்க அதிகமான வெயிட் போடுறது, எக்ஸஸா உங்களை பேலன்ஸ் பண்றதற்காக நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள எக்ஸஸ் குளுக்கோஸ் எல்லாம் கொண்டு போய் சேமிச்சு வச்சுறது. அது அப்படியே ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். அந்த ஃபேட் எல்லாம் போட்டுதான் நமக்கு பாத்தீங்கன்னா அங்க மசில்ஸ் போட ஆரம்பிக்குது. அப்ப இடுப்பு பகுதி உங்களுக்கு அதிகமான மசில்ஸ் போட்டிருக்கா, நல்ல மடிப்பு வச்சு கனமா தொங்குதுங்களா? உங்களுடைய தொடை பகுதி அதிகமான மசில்ஸ் போட்டு தொங்குதுங்களா? இது எக்ஸஸா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் கிளிக்கோஜனா கன்வெர்ட் ஆகுறதுக்கு கொழுப்பாக கன்வெர்ட் ஆகி இங்க மசில்ஸ் போட்டது. இதுதான் ஒரு காரணமே சொல்லலாம். அப்ப இந்த ஃபேட்டை கரைக்கணும்னா, இந்த கொழுப்பை கரைக்கணும்னா இதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? நிச்சயமாக வழி இருக்குதுங்க. அதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோம்னா, இது நீங்க உணவு முறைகள் மூலமாக நிச்சயமா சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழியை சொல்லியிருப்பாங்க. இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு. அவ்வளவுதான், தீர்வையே சொல்லிட்டாங்க அங்க. இந்த கொள்ளை உங்களுடைய உணவுகளில் நீங்கள் தினந்தோறும் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா அது எக்ஸஸா எந்த இடத்துல மசில்ஸ் போட்டிருந்தாலும் நன்று சூப்பராக கரைச்சு கொடுக்குங்க. ஆமா, ஏதோ ஒரு வாரம் எடுத்தேன், ஒரு மாசம் எடுத்தேன் அப்படின்லாம் கிடையாதுங்க. கரைக்கிற வரைக்கும் விடாமுயற்சி தான். சரிங்களா? தொடர் முயற்சியே வெற்றியை தரும் அப்படின்பாங்க. அவ்வளவுதான். அப்ப இந்த கொள்ளை எந்த வகையெல்லாம் எடுத்துக்கலாங்க? கொள்ளை எந்த வகையெல்லாம் எடுத்துக்கலாம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீட்டுல அன்றாடம் சாப்பிடும் பொழுது உங்களுடைய சாப்பாட்டுல கொள்ளு ரசம் வைங்க. கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா கொள்ளு ரசம் உங்களுடைய மதிய உணவுகள்ல சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லது. காலை உணவுகள்லையும் கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. உங்களுடைய உணவுகள்ல கொள்ளு ரசம் இருக்கணும். அப்படி வச்சுங்க. தினம்தோறும் கொள்ளு ரசம் சாப்பிடலாமா? சூடாயிராதா உடம்பு? அப்படிலாம் கிடையாதுங்க. சூட்டை ஆஃப் பண்ணக்கூடிய வேலையும் நம்ம இயல்பா டெய்லி பண்ணணும் நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல. அதான் ஒரு விஷயம். பட் ஆனா இந்த கொழுப்பை கரைப்பதற்கு நீங்க தாராளமா டெய்லி பயன்படுத்தலாம். இது போய் அந்த வேலையை பார்க்கறதுனால உங்க உடம்ப சூடு பண்ணாது. அப்படி ஒரு வேலை அங்க இல்லைன்னா மட்டும்தான் அது உடம்ப உங்களுக்கு சூடு பண்ணும். அதனால சூட்டின் மூலமாக தான் கொழுப்பை கூட கரைக்க முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். குளிர்ச்சியாவே இருந்துச்சுன்னா எப்படி கரைக்க முடியும்? ஆக்சுவலி அங்க இடுப்பு கீழே குளிர்ச்சியா தான் இருக்கும்.
அப்ப இந்த சூட்டை கொடுத்து அதை கரைக்கக்கூடிய ஒரு வேலை நடக்கும். தாராளமாக இந்த கொள்ளு ரசம் தினம்தோறும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஆமா. காலை உணவாக இந்த கொள்ளை வந்து பாத்தீங்கன்னா முளைக்கட்டை வச்சு சாப்பிடலாம். இந்த கொள்ளு கூட சேர்ந்து நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் மிளகு அப்படியே போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதில் நல்லா அப்படியே வேக வச்சு அதை காலையில் இந்த காம்பினேஷனோட சேர்ந்து நீங்கள் காலையில் எடுத்துட்டு வாங்க. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த கொழுப்பு சதைகளை குறைக்கிறத கண்கூட பார்க்க முடியும். ஆனால் பட்டு 90 நாட்கள், குறைந்தபட்சம் 90 நாட்கள் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் இந்த சதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நீர் சதைகள்லாம் வெளியேறும். அந்த நீர் கழிவுகள்லாம் வெளியேறும். அந்த நீர் சதையெல்லாம் வெளியேறதே கொஞ்சம் அப்படியே குறைஞ்சத ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்புறம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட்டெல்லாம் அப்புறம் தான் கரைக்க ஆரம்பிக்கும். அந்த எக்ஸஸ் ஃபேட்டு நீங்கள் கரைய இங்கே கிளியர் ஆகும். அந்த விசரல் ஃபேட் அப்படின்னு அதெல்லாம் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வரும். ஆமாம். அப்போ அதற்கு இந்த கொள்ளு ஒன்று போதுங்க. ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை தொடர்ந்து பயன்படுத்துங்கள். தொடர்ந்து 90 நாட்கள் உங்கள் உணவில், காலை உணவில் கொள்ளு உணவாகவும், கொள்ளு தான் உணவு. இதை சாப்பிட்டுட்டு ஏதாவது இட்லி தோசை சாப்பிட்டுக்கலாமானா கிடையாது. இதுதான் சாப்பாடே. அப்படி வச்சுங்க. சரிங்களா? ஆமாம். இதை சாப்பிட்டுட்டு வேற எதுவும் இட்லி, பொங்கல், தோசை அது போகக்கூடாது. மதிய உணவுகளில் உங்களுக்கு வந்து கொள்ளு ரசம் அந்த மாதிரி வந்து எடுத்துக்க போறீங்க. இதை 2 மட்டும் எடுத்தாலே போதும். கொள்ளு சூப்பு சாப்பிடலாங்க. கொள்ளு சூப்பு ஒரு மாலை நேரத்தில் ஒரு கொள்ளு சூப்பு ஏதோ ஒன்று ஆல்டர்னேட்டிவா ஒரு நாளைக்கு 1 முறையிலிருந்து 2 முறையில நீங்க இதை சேர்த்துக்கிட்டே வாங்க. மருந்து கடைகளில் உங்களுக்கு கொள்ளு சிரப் கிடைக்கும். கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா சிரப் வடிவத்தில் வந்து கிடைக்குது. இதை நீங்கள் மருந்தாக எடுத்துக்கணும். எங்கள் ஊரில், எங்களுடைய மாவட்டங்களில், மாநிலங்களில் கொள்ளுல கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அல்லது நாங்கள் வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கிறோம், இங்கே நாங்கள்லாம் வந்து கொள்ளு அப்படிலாம் பண்ண முடியலன்னா இருக்குதுன்னா இது இன்னைக்கு மருந்துகளாக கிடைக்குது. கொள்ளு சிறப்பே கிடைக்குது. இந்த கொள்ளு சிரப் வாங்கி கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஒன்றும் தவறு இல்லை. ஆமாம். இது வந்து ரொம்ப பெட்டராக இருக்குங்க ஒன்று. அதுக்கப்புறம் சிகிச்சை முறைகளில் இன்னைக்கு வந்து பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளில் இது மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய மசில்ஸுக்கு இது மாதிரியான சில காம்பினேஷனில் கொள்ளுலாம் கலக்கப்பட்ட சில காம்பினேஷனில் சில மருந்துகள் வச்சுருப்பாங்க. அதன் மூலமாக எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய வேலையும் பண்ணுவாங்க. இது நீங்கள் சிகிச்சை முறைகளில் இருக்கும். உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத சிகிச்சை மையங்கள் இருந்ததுன்னா அங்கே இதற்கான சிகிச்சைகள் வந்து கொடுக்குறாங்களான்றதை பார்த்து அங்கே நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இது பெட்டராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் கரையாது. இதை மட்டும் முறையாக பயன்படுத்துங்க. கொள்ளை தினந்தோறும் உங்கள் உணவில் சேர்த்து உங்களுடைய உடம்பில் சேர்ந்திருக்கக்கூடிய, குறிப்பாக இடுப்புல சேர்ந்திருக்கக்கூடிய எக்ஸஸ் மசில்ஸை கரைத்து இடுப்பை அடுப்பா இருந்ததை மாற்றி இடுப்பை அழகான அந்த இடுப்பாக மாற்றி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.